தூங்கா நகர் நினைவுகள் பாகம் 2 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு மருதநாயகத்துக்கு முன்னாடி மதுரையை ஆண்டவர்கள் யார் அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம மருதநாயகத்துக்கு முன்னாடி மதுரையை ஆண்டவர்கள் ஒரு குயிக்கா ஒரு ரீகேப் மாதிரி நம்ம பார்த்துருவோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சங்க இலக்கியத்துல பாண்டியர்கள் மதுரை ஆண்ட செய்திகள் இருக்கு. அது கிமு 4ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியா முழுமைக்கும் பாண்டிய ஆட்சியை பத்தி தெரிஞ்சிருந்தது. கிபி 5ஆம் நூற்றாண்டுல முத்திரை காசு, பெருவெழுதி நாணயங்கள்லாம் பாண்டியர்கள் வெளியிட்டாங்க. கொற்கை துறைமுகம் தான் அவங்களுடைய தலைநகராக இருந்தது. கடல் தான் தங்களை வாழ வைக்குது அப்படிங்கிறதுனால அவங்க மீன் கொடியை தங்களுடைய கொடியாக வச்சிருந்தாங்க. கொற்கைய கடல் கொண்டதால அவங்க துறைமுகத்தை மதுரைக்கு மாத்திட்டாங்க. அங்க பெரிய வணிகம் நடந்தது. கல்வெட்டுலயே இருந்து சொன்ன மாதிரி பெரு வணிகம் நடந்த ஊர் பாண்டிய நாடே பாண்டிய நாடு. அவங்க எப்படி ஊர்களை எல்லாம் சொல்லுவாங்கன்னா, ஊர் இல்லைன்னா நாடு இல்ல கூற்றம் அப்படிதான் பகுதிகளை அவங்க பிரிச்சு வச்சிருந்தாங்க. இப்ப நம்ம கிராமம், மாவட்டம், வட்டம் அப்படிலாம் வச்சிருக்க மாதிரி அவங்க அப்படி பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா பெரும்பாலும் அந்த காலத்துல கிராமம்ங்கிற சொல்லு இல்ல போல இருக்கு. வயல் நிறைய இருந்த பகுதியை நாடு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுல இருந்துதான் நாட்டாமை அப்படிங்கிற சொல்லலாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குடநாடு, திருமலை நாடு, துறையூர் நாடு, சூரங்குடி நாடு, இப்படி நாடுன்னே வரும். இப்ப அளநாடுன்னு ஒரு நாடை சொன்னாங்க. அதுதான் இப்ப இருக்கிற தேனி, சின்னமனூர், கம்பம் இந்த பகுதி. வைகாவூர் நாடு அப்படின்னு சொன்னது பழனி. ஆற்றூர் நாடுங்கிறது திண்டுக்கல். இதுதான் இப்படிதான் இருந்தது. அறிஞர் அண்ணா அவர்கள் 1969 மதராஸ் மாகாணமாக இருந்த மாநிலத்தை தமிழ்நாடு அப்படின்னு அறிவிச்சாங்கல்ல. அந்த பேர் இதை படிக்கும் போது சும்மாலாம் வைக்கல. அதுக்கு பின்னாடி ஒரு ஆழ்ந்த அறிவும் சிந்தனையும் இருந்திருக்கு அப்படிங்கிறது புரியுது. இப்ப நம்ம எல்லாருக்குமே இன்னொரு செய்தி தெரியும். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் பாண்டியர்கள். ஆமா. யாரு முதல் சங்கத்தை கிமு 5ஆம் நூற்றாண்டுல பாண்டியவேந்தன் காய்சினவழுதி அவர் தான் தொடங்கினார். இடைச்சங்கத்தை கிமு 3000 நூற்றாண்டு, இதெல்லாம் கிமு. இதுல பாண்டியவேந்தன் கடுங்கோன் அவர் உருவாக்கியது. கடைச்சங்கத்தை கிமு 1500ல பாண்டியவேந்தன் முடத்திருமாறன் உருவாக்கியது. இதை பற்றிய செய்தி மணிமேகலையில சீத்தலை சாத்தனார் இதை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த கடைச்சங்கத்தை பத்தி ஆரிய படை வென்ற நெடுஞ்செழிய பாண்டியன் அப்படிங்கிற அந்த பாண்டியன் ஆட்சியில தான் கண்ணகி மதுரைக்கு வந்த அந்த நிகழ்வு நடந்தது. அடுத்தது பரிபாடல், அகநானூறு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, சிலப்பதிகாரம், இந்த இலக்கியங்கள் எல்லாமே மதுரையை பத்தி பேசுது. இதுல என்ன சொல்லி இருக்குன்னா, கீழமாசி வீதியில வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு, மிளகு, புளி, உப்பு அப்படிலாம் அதெல்லாம் வித்த நாளங்காடிகள் இருந்துச்சு அப்படிங்கிறத சங்க இலக்கியம் சொல்லுது. இன்னைக்கும் அப்படித்தான் கீழமாசி வீதி இருக்கு. போய் பார்த்தா இன்னைக்கும் உப்பு, புளி இதெல்லாம் வாங்கலாம். அந்த அங்காடிகள் அப்படியே இருக்கும். அதே மாதிரி தெற்காவணி மூல வீதியில சங்கை அறுத்து வளையல் செஞ்சது, பொண்ணை உரசி பார்த்தது அப்படிலாம் செய்தி இருக்கு. அது இன்னைக்கும் நகைக்கடை வீதி அப்படின்னு அதை மதுரையில சொல்லுவாங்க. அப்படியே வீதியாவே தான் அது இருக்கு. நாளங்காடிகள் மட்டும் இல்ல, அல்லங்காடிகள் அப்படின்னு சொல்லப்படுகிற இரவு கடைகள் மதுரையில் இருந்ததாகவும் சங்க இலக்கிய குறிப்புகள் இருக்கு. தூங்கா நகரம்ங்கிற பேர் சும்மா இன்னைக்கு வந்தது இல்லை. இது அந்த காலத்துல இருந்தே இந்த பேர் மதுரைக்கு இருக்கு. இன்னைக்கு பல தூங்கா நகரங்கள் வந்துருச்சு இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம். ஆனா முதல்ல தூங்கா நகரம் அப்படிங்கிற ஒரு பேர் மதுரைக்கு தான் இருந்துச்சு. மதுரை தான் தூங்கா நகரமாக இருந்தது. இப்ப சங்க இலக்கியங்கள் சொன்னது எல்லாத்தையுமே நம்ம இப்ப காட்சிகளாக, சான்றுகளாக நம்ம கீழடியில நம்ம பார்த்துட்டே இருக்கோம். கீழடி மதுரையின் பெருமை. நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட பெருமை கிடையாது. நம்ம பார்த்து பிரமிக்கிற பெருமை அந்த கீழடி, அதுவும் மதுரை. அடுத்ததாக நம்ம இப்படியே பாண்டியர்களாக ஆளப்பட்டு கொண்டு வந்த மதுரை என்னாச்சு, ஒரு கட்டத்துல சோழர் பாண்டியருக்கு ஆதிக்க போட்டி மதுரை கொஞ்ச நாள் இந்த ஹொய்சால பேரரசு அவங்க கிட்டதான் கொஞ்ச நாளைக்கு மதுரை இருந்தது. அப்புறம் மீண்டும் பாண்டியர்கள் மதுரையை கைப்பற்றாங்க. மறுபடியும் அவங்கள்ட்ட ஒரு சகோதர சண்டை வருது. அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானுக்கு கீழே ஒரு மாநிலமாக மதுரை மாறுது. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசுக்கு கீழே வருது. அதற்கு பிறகு நாயக்கருடைய ஆட்சி காலம் 1529ல கிபி 1529ல நாயக்கருடைய ஆட்சி காலம் தொடங்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திருமலை நாயக்கர் 1623ல மதுரைய ஆட்சி செய்யறாரு. அவருடைய பேரன் சொக்கநாத நாயக்கனுடைய மனைவி தான் ராணி மங்கம்மா.
இவங்க ஆட்சியும் மதுரையில ஒரு நல்ல சிறப்பான ஆட்சியாக இருந்தது. அவங்க பேரன் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தனால அவங்களுடைய பேரன் அவங்க அந்த பையனுக்கு முடிசூட்டி வச்சுட்டு இவங்க ஆட்சி செஞ்சாங்க. சத்திரம், சாவடி, மரம் நடுதல், இந்த மாதிரி நல்ல நல்ல செயல்கள் மக்களுக்கு நிறைய செஞ்சது இவங்களுடைய ஆட்சி. மங்கம்மா சத்திரம் அப்படிங்கிறது இன்னைக்குமே மதுரையில இருக்கு. இவங்களுடைய கோடைகால அரண்மனையத்தான் வந்து இன்னைக்கு மதுரையில வந்து காந்தி மியூசியமா மாத்தி வச்சிருக்காங்க. இவருடைய பேரன் வளர்ந்து அந்த விஜயரங்க சொக்கநாதன் அவருடைய மனைவி மீனாட்சி அப்படி அவங்களுடைய ஆட்சியோட இந்த நாயக்கர் காலம் முடிவுக்கு வருது. இந்த மீனாட்சி வந்து மீனாட்சி அம்மனாக வணங்கப்படுகிற மீனாட்சி இல்ல, அவங்க வந்து மலையத்துவசன் பாண்டியனுடைய மகள். அது வேற ஒரு கதை. இதோட இந்த நாயக்கர் ஆட்சி காலம் முடிவுக்கு வருது. இப்ப இந்த நாயக்கர்கள்ல ஒருவராக இருந்த இந்த விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிறவர் வந்து மதுரைய பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்ட மதுரையுடைய கோட்டை சுவரை இடிச்சிட்டு அவர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ இருந்த மதுரையை சுத்தி 40 அடி உயரத்திற்கு இவர் ஒரு பெரிய கோட்டை சுவரை மதுரையை சுத்தி கட்டியிருக்காரு. அந்த நகரமே அந்த கோட்டைக்குள்ள இருக்க மாதிரி சுத்தி கட்டியிருக்காரு. இந்த கோட்டைக்கு 4 வாசல்கள் அவர் வச்சிருக்காரு. அது போக எதிரிகள் நுழைய முடியாதபடி வெளிய அகழியெல்லாம் வச்சு பெருசா அவர் கட்டியிருக்காரு. அப்புறம் நாயக்கர் ஆட்சி காலம் முடிஞ்ச அப்புறம் என்ன ஆயிருக்கு, மதுரையில வந்து மக்கள் தொகை அதிகமா பெருக தொடங்கி ஒரு 1810ல பார்த்தா ஒரு கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு பயங்கரமா மக்கள் தொகை கூடிருச்சு. இந்த நகரத்தோட அமைப்பை மாத்தினாதான் இந்த சுகாதார கேடெல்லாம் நிறைய வந்துரும் இல்லையா? மக்கள் தொகை அதிகமா கூடி இடமும் இல்லை அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும்னா இந்த நகரத்தோட அமைப்பையே மாத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்போ மதுரையினுடைய கலெக்டராக இருந்த ஜான் பிளாக்பர்ன், அப்போ வந்து கிழக்கிந்திய கம்பெனி ஆங்கிலேயர் ஆட்சி வந்தாச்சு. அப்போ அவர் முடிவு பண்றாரு. இந்த நாயக்கர் காலத்துக்கும் இந்த ஜான் பிளாக்பர்ன் இவங்களுக்கு இடையில வந்து மதுரையின் கவர்னராக இருந்தவர் தான் மருதநாயகம். அவங்க பாளையத்துக்காரர்கள்லாம் இருந்த காலகட்டம் அது. அப்ப சரி, இப்ப ஜான் பிளாக்பர்ன் என்ன பண்றாரு, இந்த கோட்டை சுவரை நம்ம இடிச்சாதான் இந்த மதுரை நகரை விரிவுபடுத்தலாம், அது வேற எப்போ இடிஞ்சு விழுவோம் அப்படின்னு வேற இருந்துச்சு. அதனால அவர் அந்த கோட்டை சுவர்களை இடிச்சு மதுரையை விரிவுபடுத்துறாரு. மேற்கு கோட்டை அந்த கோபுரத்தை மட்டும் அவர் இடிக்காம விட்டுட்டு, இப்ப நீங்க பாக்குறது மேற்கு கோட்டை கோபுரம் தான், விட்டுட்டு அதை வந்து பொது மருத்துவமனையாகவும் ஒரு நியாய விலை கடையாகவும் அவர் மாத்துறாரு. இந்த கோட்டை இடிப்புக்கு அப்புறம் தான் மதுரை வந்து பல துறைகளில் அது வளருது. ஒரு நகரை விரிவுபடுத்தினா கழிவுநீர் அமைப்பு உருவாக்கணும், புதிய புதிய காவல் நிலையங்கள் உருவாக்கணும், அந்த ஒரு நகரத்துக்கு தேவையான இந்த கட்டுமான வேலைகள் எல்லாமே இருக்கும்ல. இந்த வேலைகளை மேற்பார்த்தவர் தான் பெருமாள் மேஸ்திரி அப்படிங்கிறவர், அவருடைய தலைமையில தான் அது நடந்துச்சு. அப்புறம் இந்த சாலைகள் அமைக்கும் பணியில வந்து சர்வேயராக இருந்தவர் வந்து மாரட். இவங்க பேர்ல எல்லாம் இப்ப நீங்க மதுரையில பார்த்தா தெருக்கள் இருக்கும். தெற்கு பெருமாள் மேஸ்திரி வீதி, மேற்கு பெருமாள் மேஸ்திரி வீதி, அந்த மாதிரி தெற்கு மாரட் அப்படிலாம் இருக்கும். தெற்கு பெருமாள் மேஸ்திரி வீதியில தான் நான் வளர்ந்தேன் மதுரையில. 1847ல ஜான் பிளாக்பர்னோட பதவி காலம் முடியுது. அவர் அவ்வளவு நல்லது செஞ்சு அந்த நகரை அந்த மக்களுக்கு ஒரு வாழ்வான சுகாதாரத்தோட ஒரு நல்ல வாழ்வை அவர் கொடுத்ததுனால அவருடைய பணிகளுக்காக ஒரு விளக்கு தூண் நிறுவப்பட்டு அதுல ஒரு கல்வெட்டும் அவருக்காக வைக்கப்பட்டது. இன்னைக்கும் மதுரையில அந்த விளக்கு தூண் இருக்கு. இப்படி ஆங்கிலேயர்கள் காலத்துல மட்டும் இல்ல, விடுதலை வேள்வியிலும் மதுரைக்கு ஒரு பெரிய முக்கிய பங்கே இருக்கு. இந்த வெள்ளையனே வெளியேறு இந்த மாதிரி புதிய புதிய புரட்சிகள்லாம் தொடங்கும் போது அது மதுரையிலையும் தொடங்குவாங்க மெனக்கிட்டு வந்து. முக்கியமா மதுரையிலையும் அதை தொடங்கி வைப்பாங்க. சென்னைக்கு மட்டும் தென்பக்கம் வரும்போது வராம மதுரைக்கு வருவாங்க. மகாத்மா காந்தி அவர்கள் மட்டும் 5 முறை மதுரைக்கு வந்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு தன்னுடைய உடைகளை எல்லாம் குறைத்து கொண்டு ஒரு சாமானியனாக மதுரையில் தான் மகாத்மா காந்தி மாறினார். நான் இந்த கடைக்கூடி இந்தியனுக்காகத்தான் நான் போராட வேண்டும் அப்படிங்கிற உணர்வு வந்து அவருக்கு மதுரையில தான் வந்தது. அந்த வீடு வந்து இன்னைக்கும் ஒரு அந்த காதி கிராஃப்ட் ஒரு மியூசியம் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மதுரைக்கு வந்திருக்காங்க, அம்பேத்கர் அவர்கள் வந்து, இந்த மாதிரி நிறைய விடுதலை வீரர்கள் மதுரைக்கு வந்து எழுச்சியை ஏற்படுத்தி இருக்காங்க. இது வந்து மதுரையினுடைய ஒரு சுருக்கமான ஒரு ஆண்டவர்களுடைய வரலாறு. தூங்கா நகர் நினைவுகள் பாகம் 3 அடுத்த வாரம். நன்றி.